லாஸை பற்றின உங்களுடைய பார்வை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு பண்ணுறேன். எனக்கு வந்து முதல் வருஷம் நட்டம் வருதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நான் முதலுக்கே மோசம் வந்துட போது நான் விட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் அது நீங்கள் ஒரு கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. இன் பிஸ்னஸில் வந்து லாஸ்ன்றதே கிடையாது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இப்போ நுங்கம்பாக்கத்தில் ஃபஸ்ட் டைம் ஃபியூஷன் ஒன்று திறந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பிரேக் எவன் ஆயிடுச்சு. பட் ஜென்ரலாக பிஸ்னஸை சொல்கிறேன். நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ 1 year கழிச்சு வேர் வி ஸ்டாண்டுன்னு பார்ப்போம். அப்போ தே சே தேர் வி ஆர் ஹேவிங் எ மைனஸ் ஆஃப் ஸோ மச் அப்படின்னு ஒரு ரஃப் அமௌண்ட் சொன்னாங்கன்னு சொன்னால் ஐ வில் ஆஸ்க் தெம் டு ஆட் இன் டு கேபிட்டல். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி 100 ரூபா பண்ணியிருக்கீங்க. இந்த என்ன நீங்கள் மைனஸ் ஆயிருக்கீங்களோ அந்த வருஷம் 130 ஆக்கிடுங்க. டேக் த கேபிட்டல் லாஸ் ஆஃப் 130 அண்ட் நெக்ஸ்ட் இயர் கொண்டு போங்க. ஸோ அந்த மைண்ட் செட் ஓகே. அதாவது 3 லட்ச ரூபா நட்டா, நான் 10 லட்ச ரூபா போட்டு 3 லட்ச ரூபா நட்டேன்னா இப்போ இந்த நட்டத்தை நான் கேபிட்டலோட சேர்த்துறேன். இப்போ நான் கேபிட்டலே 13 லட்ச ரூபா, அவ்வளோதான். இப்போ போட்ட முதலுக்கு லாபம் எடுக்கணும். அந்த மனப்பான்மைக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆயிடுறீங்க, இந்த 10 லட்சம் நான் போட்டதில் 3 லட்சம் போச்சு, 7 லட்சம் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆமாம், இருக்கதா மிச்சம். அப்போ நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. ஓகே. ஸோ 13 லட்சம் கேபிட்டல் போட்டப்ப அதை விட கூடுதலாக வேலை பார்க்கணும். 100 வருஷம் போனால் அது 16 லட்சமாக வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஓகே. இந்த மனப்பான்மை வரணும்.